கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் நான் கலெக்டர் ஆகணும்னு வேலை கேட்டேன், ஆனா கிடைக்கல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் போலீஸ் ஆகணும்னு வேலை கேட்டேன், ஆனா கிடைக்கல. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நான் ரயில் ஓட்டணும்னு கேட்டேன், வேலை கிடைக்கல. என் தகுதிக்கும் என் திறமைக்கும் ஏத்த வேலை இந்த நாட்டுல தான் எதுவுமே இல்லை. எங்க போய் என் குறையனா சொல்ல. ஏண்டி எட்டியே நெட்டவள்ளி, உனக்கு என்னத்த தகுதி இருக்கு, என்ன திறமை இருக்கு? ஏண்டி இந்த வாயை வச்சுக்கிட்டு இம்புட்டு பேச்சு பேசுறியேண்டி? உனக்கு கொஞ்சமாச்சும் மனசுல ஈரம்னு ஒன்று இருக்காடி? ஆமா நெட்டவள்ளி, நீ பாடுறதையும் கேட்க முடியல, நீ பேசுறதையும் கேட்க முடியல. உன் புருஷன் ஏன் வெளிநாட்டுக்கு போய் அங்கேயே தங்கி இருக்கிறாருங்கிறது இப்போதான் புரியுது எங்களுக்கே. இந்த மாதிரி கதை பேசாதீங்க. இன்னைக்கு ஒரு செம்மையான மேட்டர் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியா? என்ன 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 மேட்டர்? மேட்டர் என்னன்னா, கல்யாணம் ஆன புதுசுல புது ஜோடிய எதுக்காக பிரிச்சு வைக்கிறீங்கன்னு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு போறோம். பிரிச்சு வச்சதுனால பல பிரச்சனை நடக்குதாம். அதை நம்ம போய் தீர்த்து வைக்கிறோம். புது ஜோடி ஆடி மாசம் பிரிச்சு வைக்கிறது சமுதாய கடமை அல்லவோ? சங்கத்துக்கு வேலை கிடைச்சிடுச்சு. போலாமா? ரெடி. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா, எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. ராஜராஜேஸ்வரி சக்தி மகா சக்தியே சகலகலா வள்ளியே அகிலமலா மால்பவளே ராஜேஸ்வரி. வெப்பிலையின் வடிவினிலே எங்க வேதனைய தீப்பவளே. எனக்கு பாடுறதுக்கு டைம் இல்லை, பஞ்சாயத்து பண்ணிட்டு பாடுறேன். பாய். நியூ கப்புள்ஸ் பிரிச்சு வைக்கிறதெல்லாம் பெரிய பாவம். அதெல்லாம் பெரியவங்களுக்கு ஏன் தான் புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. என்ன பண்றது, காலகாலமா நடக்கிறது தானே இதெல்லாம். நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? அட அட அட, சங்கம் ஆரம்பிச்சு இவ்வளவு சீக்கிரமே போலீஸ்காரங்க வீட்டு பிரச்சனையே தீர்த்து வைப்போன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. யாரு நீங்க? என் வீட்டுல வந்து ஏன் நிக்கிறீங்க? சார் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க சார். நீங்க கல்யாணம் ஆன புது ஜோடியை பிரிச்சு வைக்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்களாமே, அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க தான் சார் நாங்க வந்திருக்கோம். நான் தான் அவங்கள வர வச்சேன். 2 நாளா ஒரே சண்டை. ஏன்னு கேட்டா புது ஜோடியெல்லாம் ஏன் பிரிச்சு வைக்கிறாங்கன்னு என்கிட்ட எரிஞ்சு விழுகிறாரு. நீங்க தான் என்னன்னு கேட்டு சொல்லணும். போலீஸ்காரங்க வீட்டு பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? என்ன சார் பண்றது, பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா போலீஸ் வீடா இருந்தா என்ன, மிலிட்டரி வீடா இருந்தா என்ன, உள்ள பூந்துட வேண்டியதானே. அப்பதானே சங்கம் முன்னேற முடியும். அனாவசியமா என்கிட்ட பேசாதீங்கம்மா, ஒழுங்கா போயிடுங்க. உங்களால எந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியாது. சார் சார் கண்டிப்பா நாங்க தீர்வு கொடுப்போம். நீங்க பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. ஆமா சார், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. என்னம்மா சொல்றது? உங்க பொண்டாட்டி தான் சொல்றாங்களே, 2 நாளா எரிஞ்செறிஞ்சு விழுகுறீங்களாமே. புது ஜோடியை ஏன்டா பிரிச்சு வச்சாங்கன்னு உங்க பொண்டாட்டி கிட்ட சண்டைக்கு போறீங்களாமே. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. ஆமா, புது ஜோடியை ஏன் பிரிச்சு வைக்கிறாங்க? அதுக்கு 1000 காரணம் இருக்கு சார். உங்க ப்ராப்ளம் என்ன? அதுக்கும் நீங்க வீட்ல சண்டை போடுறதுக்கு என்ன பிரச்சனை சார், அதை சொல்லுங்க. ஏய், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடி. சரிங்க, என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட சொல்லுங்க, தீர்த்து வைப்பாங்க. நல்லபடியா தீர்த்து வைப்பாங்க தெரியுமா. நம்ம பக்கத்து வீட்டு பிரச்சனை கூட இவங்க தாங்க தீர்த்து வச்சாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போடி. புது ஜோடியை மட்டும் பிரிக்கணும்னு யாரு சொன்னது? ஐயா சொன்னதையே சொல்லாதீங்க சார், உங்க பிரச்சனையை சொல்லுங்க சார். பின்ன என்னம்மா, புது ஜோடியை மட்டும் பிரிச்சு வச்சீங்கன்னா எங்களை மாதிரி பழைய ஜோடியெல்லாம் பிரிச்சு வைக்கிறது இல்லையா? அது மாதிரி புதுசா ரூல்ஸ் கொண்டுட்டு வாங்கம்மா. எங்களையும் பிரிச்சு வைங்கம்மா 1 மாசத்துக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு நீங்களே இப்படி சொல்லலாமா சார்? இதோ பாருங்கம்மா, நீங்க ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, தெரியவும் வேண்டாம். ஆனா வந்தது வந்துட்டீங்க. ஒழுங்கா போகும்போது என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு போறீங்க. ஆடி மாசம் முழுக்க உங்க கூடவே வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் அவ வரணும். அதை மீறி நீங்க நடந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கேஸை போட்டு உள்ளத்துக்கு போட்டுருவேன், பாத்துக்கோங்க. ஐயோ, பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் போல இருக்குதே. எங்க சங்கத்துக்கே சோறு திங்க வழி இல்லையே, இதுல இந்த அம்மா வேற கொண்டு வச்சு நாங்க என்ன பண்றது? அவள்கிட்ட என்ன சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. போகும்போது ஒழுங்கா அவளை கூட்டிட்டு போயிடுங்க. போலீஸார் எங்களை மன்னிச்சுக்கோங்க சார். நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது சங்கம், அநாத ஆசிரமம் இல்ல சார். இதெல்லாம் நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐயோ, ஓடிடலாமாக்கா?
எங்கம்மா போறீங்க? பாத்ரூம் போயிட்டு வரேன் சார். எல்லாரும் ஒரே நேரத்துல போறீங்களா? ஓடிருங்கடி. அச்சாச்சோ, என்னங்க யாரையுமே காணோம், பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்பனா? இவ ஒருத்தி போடி. நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன். என்ன கொடுமைக்கா இதெல்லாம்? இந்த போலீஸ்காரருக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை ஊரில் இருக்கிற எல்லா புருஷனுங்களுக்கும் இப்படி தான் இருக்குமா? ஆடி மாதம் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறதுல அவ்வளவு ஆர்வமாக இருக்காரு, என்ன காரணமாக இருக்கும்? என்ன சுகன் சோகினி, உன் பேச்சை கேட்டு தானே வந்தோம். போலீஸ்காரங்க வீடுன்னு முன்னாடியே நீ சொல்கிறது இல்லையா? நான் கூட போலீஸ்காரங்க வீட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிற அளவுக்கு சங்கம் வளர்ந்துருச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். சந்தோஷம் 5 நிமிஷம் கூட நினைக்கலையே. குழியை தோண்டி புதைச்சிட வேண்டியதுதான். எப்பயும் போல நார்மலாக ஒரு வீட்டு பிரச்சனை நினைச்சேன். ஆனால் எனக்கு தெரியாது இது போலீஸ்காரங்க வீடுன்னு. இந்த ஆம்பளைங்களை திருத்தவே முடியாது. கல்யாணம் ஆகலைன்னா ஆகலையேன்னு கவலைப்பட வேண்டியது, ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சேன்னு கவலைப்பட வேண்டியது, புள்ள இல்லைன்னா புள்ள இல்லையேன்னு கவலைப்பட வேண்டியது, இருந்ததுன்னா இருக்குதேன்னு கவலைப்பட வேண்டியது, பொண்டாட்டி கூடவே இருந்தால் வெளியில் போக மாட்டேங்கிறாளேன்னு கவலைப்பட வேண்டியது, எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டானா வெளியூர் போய் தொலைஞ்சிட்டாலே வீட்டுக்கு வரலையேன்னு கவலைப்பட வேண்டியது. இவங்களுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்ன நினைக்கிறாங்கன்னே புரிஞ்சிக்க முடியலையே. அதே சந்தேகம் தாக்கா எனக்கும். அப்பனா என் புருஷன் வெளிநாட்டில் ஜாலியாக இருப்பாராக்கா? எது எப்படியோ உன் புருஷன் கண்டிப்பாக ஜாலியாக தான் இருப்பார். சேச்சா, இந்த ஆடி மாதம் வந்தாலும் வந்தது ஒரு போலீஸ்காரரே நம்மள்ட்ட இப்படி இறங்கி வந்து என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் 1 மாதம் வச்சுக்கோங்கிற அளவுக்கு நிலமா இருக்கு. ஒருவேளை இந்த பொம்பளைங்களும் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுதோ? இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி 4 வீட்டுக்கு போனோம்னா சங்கத்துக்கு சங்கு ஊதிட வேண்டியதுதான். சங்கு ஊதிடுவீங்களா? என் புருஷன்ட்ட சவால் விட்டுருக்கேன்டி. நான் கூட தான் டாக்டர்கிட்ட சவால் விட்டுருக்கேன். வேலை கேட்டு ஏறாத இடம் இல்லை, கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் தகுதிக்கு திறமைக்கு ஏற்ற வேலையை. பேசாம நான் புரோக்கர் வேலையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் போல இருக்கு. போலீஸ்காரர் கண்ணில் வேற பட்டுட்டேன். எந்த கெஸ்ல தூக்கி உள்ளே போடுவாரோ தெரியலையே. எனக்கு ஒரு நல்ல ஐடியா. எந்த போலீஸுக்கிட்ட மாட்டினாலும் சங்கத்து தலைவி யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா என் மாமியார்னு சொல்லிடுவோம். உள்ள போய் கழுதிக்கிட்டோம் அந்த கிழவி. தினுசா, சூப்பர் ஐடியா தினுசா. நெட்டவள்ளி, இப்படி குடும்பமாக போய் பேசும்போது என் குடும்பம் எனக்கு ஞாபகம் வருதுடி. என் பிள்ளைங்கள ஒரு தடவை பார்க்கணுண்டி. உங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு தெரியாமல் அழைச்சிக்கிட்டு வாவேன். யாருக்கு தெரியாமல் அழைச்சிட்டு வரணும்? நெட்டவள்ளி, என் புருஷனுக்கு தெரியாம தான் நீனும் ரேவதியும் சேர்ந்து என் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வாங்கடி. உன் வீட்டில் வச்சு நான் பார்த்துக்கிறேன்டி. பிள்ளைங்க என் கண்ணுலையே நிற்கிதுடி. நீ வேற உடுக்கா, சும்மா சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு. ட்ரை பண்ணி பார்க்குறேன், மூஞ்சி அப்படி வச்சுக்காத, நல்லா இல்லை. ஹலோ, புரோக்கரே தான் பேசுகிறேன். லீஸுக்குங்களா? 7 லட்ச ரூபாயில் ஒரு வீடு இருக்குது. கமிஷனே 70,000 ரூபா கொடுக்கணும். சம்மதம்னா வாங்க, இல்லைன்னா வராதீங்க. பெரிய வீடா இருக்குமாம்மா? கார் நிப்பாட்டிக்கலாமா? எந்த தொந்தரவும் இல்லாம இருக்குமா? நீங்கள் கேட்ட மாதிரியே வீடு இருக்குது. 7 லட்ச ரூபா, 5 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புரோக்கர் கமிஷன் 70,000 ரூபா. கிளம்பி நீங்கள் வாங்க. ஏறாவதி, இவ்வளோ காசு வாங்குறியே, ஒரு நாளாவது எங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, உன் பிஸ்னஸ்லேயும் நல்ல வருமானம் வரும் போல இருக்கு. ஃபோனை பேசியே ஈஸியாக காசு வாங்கிடுறியே. ஏன்டி நீ வேற எல்லாம் ஃபோனில் கேட்குறதோட சரி, யாரும் நேரில் வந்து வாங்குறா? சொன்னால் எல்லாரும் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. என் நிலமை அப்படி. சரி, எனக்கு நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குது, சங்கத்தில் லீவ் எடுத்துக்கலாம்ல? ஆமாம், கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம். லீவ் லெட்டர் கொடுத்துட்டு தான் இவங்க லீவு கேட்பாங்க. பாடி போலீஸ்லேருந்து தப்பிச்சு உசுரை காப்பாற்றினதே பெரிய காரியமாக இருக்குது.